ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஃபைனல் கீவேர்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபைனல் கீவேர்ட்னா ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு இந்த ஃபைனல் கீவேர்டை நம்ம ஜாவாவில் யூஸ் பண்ணி ஒரு ஒரு விஷயத்தை மாற முடியாத மாதிரி பண்ணலாம். ஒரு விஷயத்தை நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கான்ஸ்டண்ட்டாக அப்படியே இருக்கும். இது வந்து நீங்கள் வேரியபிளுக்கு செட் பண்ணலாம், மெத்தடுக்கு செட் பண்ணலாம், கிளாஸஸ்க்கும் செட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஃபைனல் வேரியபிள் பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து இன் ஏ ஈக்குவல் டு 20 நான் போடுறேன் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு 10ன்னு சொல்லி என்னால் இதை வந்து மாற்றிக்க முடியும். எனக்கு எந்த எரரும் த்ரோ ஆகலை. கரெக்டாக? இப்போ நான் சிஸ் அவுட்டில் ஏன்னு போட்டேன்னா எனக்கு அவுட்புட்டில் வந்து 10 பிரிண்ட் ஆகும். கரெக்டாக? அதுவே இந்த இடத்துல இன்ட் ஏக்கு பதிலாக இதுக்கு முன்னாடி நான் ஃபைனல்ன்ற ஒரு கீவேர்ட் மட்டும் போட்டேன் அப்படின்னா எனக்கு எரர் வருது. ஏன் அப்படின்னா ஃபைனல் லோக்கல் வேரியபிள் ஏ கேன் நாட் பி அசைன்ட், இட் மஸ்ட் பி பிளாங்க் அண்ட் நாட் யூஸிங் அ காம்பவுண்ட் அசைன்மெண்ட். ஒரு தடவை நான் செட் பண்ணதுனால என்னால் திரும்பவும் இந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியலை. ஓகே, ஸோ ஃபைனல் வேரியபிள் நீங்கள் ஒன்று செட் பண்ணீங்க அப்படின்னா அது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ஒரு வீக்குக்கு 7 days தான். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற விஷயங்களை நீங்கள் வந்து ஃபைனல் போட்டு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி அடுத்து ஃபைனல் மெத்தட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த ஃபைனல் மெத்தடை உங்களால் ஓவர் ரைட் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு இப்போது கிளாஸ் ஏல வந்து லெட்ஸே void display sysoutல கிளாஸ் ஏன்னு இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து கிளாஸ் பி கிரியேட் பண்ணுறேன். கிளாஸ் பி எக்ஸ்டென்ஸ் ஏ, இது சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேவா? ஸோ நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன், அந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷனை ஓவர் ரைட் பண்ணுறேன். டிஸ்பிளே ஃபங்க்ஷனை நான் வந்து ஓவர் ரைட் பண்ணிட்டு, ஓவர் ரைட் பண்ணாட்டாலுமே டிஃபால்ட்டாக இது ஓவர் ரைட் பண்ணுறது தான். இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், சிஸ் அவுட்டில் கிளாஸ் பின்னு சொல்லி நான் போடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த கிளாஸ் பிக்கு வந்து நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். பி ஓபிஜே ஈக்குவல் டு நியூ பி ஓபிஜே டாட் டிஸ்பிளே. நான் போடுறப்ப இப்போ வந்து எனக்கு கிளாஸ் பி வந்து பிரிண்ட் ஆகும். கரெக்டாக? ஸோ இப்போது இந்த இடத்துல நல்லா கவனிங்க. ஒருவேளை கிளாஸ் பிக்கு வந்து கிளாஸ் பியில் வாய்ட் டிஸ்பிளே வந்து மாறக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இங்கே என்ன டிஸ்பிளே இருக்கோ அந்த டிஸ்பிளே தான் எல்லா சைல்டு கிளாஸுக்கும் வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனில் என்ன இருக்கோ அதுதான் எல்லா சைல்டு கிளாஸுக்கும் வரணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படின்னா இந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம், ஃபைனல் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது ஃபைனலாக இருக்கிறதுனால என்னால் இங்கே ஓவர் ரைட் பண்ண முடியாது. இப்போ வந்து எனக்கு எரர் வருது. ஸோ நான் இந்த ஃபங்க்ஷனை ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறப்ப எனக்கு என்ன அவுட்புட் வரும், பேரண்ட் கிளாஸில் இருக்கிற இந்த ஃபங்க்ஷனை எனக்கு டேரெக்டாக பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ ஃபைனல் மெத்தட் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபைனல் மெத்தட் வந்து நம்மளால் ஓவர் ரைட் பண்ண முடியாது. அதே மாதிரி அடுத்து ஃபைனல் கிளாஸ். இப்போது இந்த கிளாஸ் பி என்ன பண்ணுது, ஏவை எக்ஸ்டெண்ட் பண்ணுது. கரெக்டாக? இப்போ நான் இந்த கிளாஸை ஃபைனலாக மாற்றிட்டேன்னு வைங்களேன், என்னால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, எனக்கு எரர் வருது. ஸோ ஒரு கிளாஸ் ஃபைனலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கிளாஸை வேறு எந்த கிளாஸாலையும் இன்ஹெரிட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதுக்காக தான் நம்ம ஃபைனல் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம ஆக்சஸ் மாடிஃபைஸ்னா என்னென்னு பார்த்தோம், அடுத்து நம்ம ஸ்டாட்டிக் கீவேர்ட்னா என்னென்னு பார்த்தோம், அடுத்து நம்ம ஃபைனல் கீவேர்ட்னா என்ன அப்படின்றதையும் பார்த்துட்டோம். கரெக்டாக? இது எல்லாத்தையும் வச்சு ஒரு குட்டி எக்ஸசைஸ் மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். See you next video. Bye bye.